கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் இஸ்லாமிய சேவை சங்கத்தின் சாகுல் ஹமீத் அவர். சார் வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். கோவையை சேர்ந்த பாஷா அவர்கள் நேற்றைய தினம் மரணமடைந்திருக்காங்க. மரணத்தை தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் உருவாகிருக்கு. குறிப்பாக 1998 அந்த சம்பவத்தை கூட பல்வேறு நபர்கள் குறிப்பிட்டு பேசுகிறாங்க. அதுலேயும் தாண்டி ஒரு குற்றவாளிக்கு எப்படி நீங்கள் இந்த மாதிரியான பேரணிலாம் போகலான்ற மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வச்சுருக்காங்க. ஒரு ஜனநாயக போராளியா அல்லது ஒரு தீவிரவாதி என்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களும் எழுகிறது. அந்த பாஷா என்றவர் யார், அவருக்கும் இந்த கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கும் எந்த மாதிரியான தொடர்பு இருக்குன்றது? முதலாவதாக நீங்கள் கேட்ட கேள்வி யார் இந்த பாஷா பாய் அப்படி என்றால், கோவையை சேர்ந்த பாஷா என்பவர் ஒரு சாதாரண மனிதர். அவர் சாதாரண மனிதர் தான். எந்த இயக்கத்தோடும் எந்த அரசியல் தொடர்பும் இல்லாத ஒரு வாடகை டாக்ஸியை வாகனத்தை வைத்துக்கொண்டு ரியல் எஸ்டேட் பண்ணி கொண்டு ஒரு வியாபாரியாக, ஒரு வாகன ஓட்டியாக, ஒரு சாதாரணமாக இருந்தவர் தான் மதிப்புக்குரிய பாஷாபாய் அவர்கள். அவருடைய அந்த காலகட்டத்தில், அந்த 80-82 காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டில் விதைக்கப்படுகிறது. நம்ம பல கூட்டத்தில் பல பேட்டியில் நம்ம சொன்னது தான். ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமியாக தமிழகத்திலே இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறது. அதனுடைய தலைவராக ராமகோபாலன் ஐயர் என்பவர் தலைவராக இருக்கிறார். அப்போது ஆட்சியில் இருந்தது அதிமுக அரசு. எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய தலைமையில் இருந்த அதிமுக அரசு. இப்போ இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமியாக இந்து முன்னணி கால் ஊன்றும் பொழுது தமிழ்நாட்டிலே விரும்பத்தகாத சம்பவங்கள் நிறையா நடந்தது. அதில் குறிப்பாக கன்னியாகுமரி மண்டைக்காடு கலவரத்தை சொல்லலாம். கிறிஸ்தவர் மக்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கலவரத்தை நடத்தினார்கள். அப்போது முற்போக்குவாதிகள், கம்யூனிஸ்ட் சிந்தனவாதிகள், தமிழ் தேசியவாதிகள், இந்த நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் எல்லாம் பேருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமியாக இந்து முன்னணி தேவையில்லை. காங்கிரஸ் இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், திமுக இருக்கிறது, அதிமுக இருக்கிறது, இதுவே போதுமானது. தமிழகத்திற்கு மக்களுக்காக போராடுவதற்காக இந்த கட்சிகளே போதுமானது. இது மத ரீதியாக மக்களை பிரிக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய பினாமி இந்து முன்னணி தேவையில்லை என்பது கருத்து. அப்போது முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லுகிறார், ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். முஸ்லீம்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும் பொழுது ஏன் இந்துக்களுக்கு இந்து முன்னணி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அந்த அடிப்படையே தவறு. என்றால் எந்த ஒரு முஸ்லீம் லீக்கும் அன்று தொட்டு இன்று வரை இந்த நாட்டை முஸ்லீம் நாடாக மாற்றுவோம், இங்கு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும், பிற மதத்தினுடைய அந்த நம்பிக்கை, அந்த கலாச்சாரத்தை அழித்தது கிடையாது, அழிக்கப் போவதும் கிடையாது. ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக இருப்பது தான் ஆர்எஸ்எஸ் செஞ்சக்கூடிய அமைப்பு. இந்த நாடு இந்தியா அல்ல, இந்துக்களுடைய. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரே நாடு என்று அவங்க எதை சொல்கிறாங்க? ஒரே நாடு தான் நம்ம இப்போ இருக்கோம், ஒரே நாட்டில் தானே இருக்கோம், இந்தியாவில் தானே இருக்கோம், பாரத நாட்டில் தானே இருக்கோம், மாநிலங்களை தானே ஒருங்கிணைச்சிருக்கு. அப்போ ஒரே நாடு என்று சொல்வது இந்து நாடு தான் சொல்கிறாங்க. அதை வெளிப்படையாக சொல்ல முடியாதனால ஒரே நாடு ஒரே தெரு என்று சொல்லுகிறார். அப்போ அவர் யார் அப்படி முயற்சிக்கலை. ஆனால் இதுக்கு நேர் மாற்றமாக அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் இதை முன்வைக்கிது. அப்போ அது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பப்ளிக் மீட்டிங்கில் கிறித்துவத்தை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாத்தை போதித்த நபிகள் நாயகத்தை பற்றியும் தவறாக பேசுகிறார்கள். அப்போ அதே மாதிரி ஒரு சம்பவம் தான் 1984 கோயம்புத்தூரில் நடக்குது. தீகா கட்சியை சேர்ந்தவர்கள், திராவிடர் கழகத்தை சேர்ந்த தோழர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க எப்போவுமே அவர்கள் அவர்களுடைய பார்வையில் இந்துக்கள் தானே சொல்கிறாங்க. இப்போ தீகாவர் முஸ்லீம் அல்லாதவர்களை, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களை ஆர்எஸ்எஸும் இந்து மதம் இந்துன்னு சொல்லி அவங்க ஒத்துக்கலை. ஆனால் இவங்க அவங்களை இந்துன்னு தான் அடையாளப்படுத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இந்துக்கள் அல்ல, நாங்கள் திராவிடர்கள், நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, மகாபாரதத்திலே ராமாயணத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மேடை போட்டு பேசுகிறாங்க. கோயம்புத்தூரில் ஆபாசத்தில் விஞ்சியது மகாபாரதமா ராமாயணமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. நடத்தியது திராவிடர் கழகம். அப்போ அவங்க பேசும்பொழுது இவங்க பதிலுக்கு என்ன செய்யணும்னா, இந்து முன்னணி எப்போ தான் ஆரம்பித்து வராங்க, அவங்களுக்கு தான் பதில் சொல்லணும். இப்போ திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர்களுக்கு ராமாயணத்தில் ஒரு நற்செய்திகள் இருக்குது, மகாபாரதத்தில் ஒரு நற்செய்திகள் இருக்குதுன்னு அவங்க தான் பண்ண. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள விட்டுட்டு இவங்க கூட்டம் போட்டு என்ன செய்கிறாங்கன்னா, தலைப்பையே மாற்றுனாங்க. காமத்தில் விஞ்சியது கன்னிமேரியா ஹதீஜாவா நவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானி. எப்படின்னா, நபிகள் நாயகத்துடைய மனைவி தான் அவங்க ஹதீஜா ரலியல்லாஹு அவங்களுடைய பேர். கன்னிமேரி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், ஏசுநாதருடைய அம்மா அவங்க. இந்த மாதிரி பேசும் பொழுது தான் இந்த பாஷாபாய் நீங்கள் கேட்டீங்க பாருங்கள், அவர் கோயம்புத்தூர் பகுதியை சேர்ந்தவர். அவர் இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த கூட்டம் நடக்குது. அப்போ இவர் சாதாரணமாக மனிதராக இருக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க, இப்படி
என்ன ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் இந்துக்களும் முஸ்லீம்களும் பறைவாளுக்கு இவ்வளவு ஆபாசமாக இவ்வளவு கேவலமாக ஒரு மதத்தை பற்றியும் அதை மதத்தை சார்ந்த மக்களை பற்றியும் பேசுகிறாங்க போது இதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்குது, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது. அங்கே தான் முதல்ல அரசு தப்பு செய்யுது. நம்ம காவல்துறையை குறை சொல்ல முடியாது. காவல்துறை அரசினுடைய ஏவலர்களாக இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்காங்க. அரசு என்ன சொல்லுமோ அதை செய்வாங்க. பிடினா பிடிப்பாங்க, அடினா அடைப்பாங்க, அடைனா அடைப்பாங்க. இது காவல்துறையுடைய வேலை. எல்லா அரசுகளும் அவங்கள அப்படி தான் பயன்படுத்தாங்க. அப்போ அரசு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அப்போ அந்த ஒரு தடவை ராமகோபாலன் பேசும் பொழுதே அவர் பேசுனதுக்கு இன்றைக்கி சவு சங்கர் எப்படி பிடிக்கிறாங்க? சவு சங்கர் வாயை திறந்து அவர் பேசுனதுக்கு நம்மளுக்கு உடன்பாடு இல்லை, அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணல. சவுக்கு சங்கர்ன்ற ஒரு நபர் பேசின உடனே அவர் மேலே வழக்கு போடுறாங்க, கஸ்தூரி மேலே வழக்கு போடுறாங்க. இப்போ பேசுனதுக்காகவே வழக்கு போட்டு உடனே சிறைப்படுத்தும் போது இவங்களுக்கு அதை செய்யவில்லை. அதான் இங்கே பிரச்சனையே. அரசு அனுமதி கொடுக்குது. அப்போ சாமானியமாக இருக்கிறவனுக்கு என்ன தெரியுது? ஒரு மதத்தை பற்றி ஒரு இந்து முஸ்லீம் கலவரை ஏற்படுற மாதிரி ஒருத்தன் அசிங்கமாக பேசுகிறான் மீட்டிங்கில், அதுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, அரசு அனுமதி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு இது அரசே அனுமதிக்குதா, இந்த சம்பவங்களை ஆதரிக்குதா அப்படின்னு கேள்வி வரும் பொழுது அங்கே மத ரீதியான பிரச்சனைகள் வருது. இந்துக்கள் முஸ்லீமை தாக்குறாங்க, முஸ்லீம்கள் இந்துக்களை தாக்குறாங்க. அப்போ இந்த பாஷாபாய் மேலே முதல்ல ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அது என்ன வழக்கு அப்படின்னா, இந்து முன்னணியுடைய மாநில தலைவராக இருந்த ராமகோபாலன் அவர்களே மதுரை ரயில் நிலையத்தில் அவர் தாக்கினார், வெட்டினார்னு சொல்லி அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து அவர் என்ன செய்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு மீதான தாக்குதல் நடத்தும் போதெல்லாம் சட்டத்தின் மூலமாக அவருக்கு நடவடிக்கை கிடைக்கவில்லை என்றால் அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களே நேரடியாக களத்தில் இறங்குறாங்க. இது சாமானியமாக உள்ளதா? இதை நீங்கள் பாஷாபாய் முஸ்லீம்கள்னு பார்க்காம நீங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ரவுடிஸ் கொலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு மனிதன் இப்போ நான் கொலை செய்து விட்டேன், நான் எனக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கலனா என்னால் பாதிக்கப்பட்டவே என்னை கொலை செய்வேன். அதனால தான் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதி ரீதியான கொலை, மத ரீதியான கொலை, ரவுடி சம்மந்தப்பட்ட கொலையெல்லாம் நடக்குது. காரணம் அப்படின்னா சட்டம் ரொம்ப ஸ்லோ. சட்டத்தின் மூலியமாக எவனுக்கு சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்றால் ஒரு சாமானிய மனிதன் கையில் தன்னுடைய சட்டத்தை எடுப்பான். பல திரைப்படங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. புரியுது அவங்களுக்கு? அது சரியாக தவறாங்கிறது வேறு. ஆனால் சட்டம் தன் கடமையை செஞ்சுருக்கணும். சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லாங்களே, செய்யாமல் மறுக்கும்பொழுது இந்த மாதிரி தனிநபர்கள் தங்களுடைய அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு என்ன செய்கிறாங்க, நேரடியாக தாக்குதல் இறங்க. அப்படி இறங்க வலுக்கட்டாயமாக இறக்கி விடப்பட்டவர் தான் இறங்கினவர் இந்த பாஷாபாய். அப்போ தான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தை கேவலமாக பேசும் பொழுது, தன்னை சார்ந்திருக்க சமூகத்தை கொலை செய்யும் பொழுது அதை அரசாங்கம் வேடிக்கை பார்க்குது. இப்போ இதே நேரத்தில் நம்ம இன்னொரு ஆளை குறிப்பிட்டு சொல்லணும். பாஷாபாயை அவர் இஸ்லாமியர்களுடைய நலனுக்காக போராடினார், அவர் தாக்கும்போது திருப்பி தாக்கினார். இப்படியே தொடர்ச்சியாக அவர் மீது பல வழக்குகள், சென்னையில் நடந்த ஆர்எஸ்எஸ் குண்டுவெடிப்புடைய வழக்கில் அவர் சேர்க்கப்படுறாரு. அவர் 84 அவருடைய ஆரம்பித்த அந்த பயணம் 2024 நேற்று முடிஞ்சிருக்கு. 40 ஆண்டுகள். இந்த 40 ஆண்டுகளில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையில் தான் கழிச்சிருக்கார். அவர் செஞ்சிட்டார் அப்படின்றதுக்காக யாரும் மன்னிச்சோ அவர்களை விடலை. அவர் என்னெல்லாம் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தாரோ அத்துணை நடவடிக்கைக்கும் இந்திய அரசியல் சாசனம் அவரை தண்டிச்சிருக்கு. இங்கே தான் கவனிக்க வேண்டிய விஷயம். நீங்கள் பாஷாபாய் நீங்கள் செஞ்சது நான் சொல்லி சினிமா படத்தில் கதாநாயகனை ரிலீஸ் பண்ணுற மாதிரி ரிலீஸ் பண்ணலை. அவர் மேலே போட்ட எல்லா வழக்குகளுக்குமே அவர் குற்றமற்றவர்கள் விடுதலை ஆகியிருக்கிறார். சட்டத்தின் மூலியமாக நீங்கள் குற்றம் செஞ்சேன்னு சொல்லி தண்டனை பெற்றிருக்கிறார். அப்போ அந்த கணக்கு அதோடு முடிஞ்சிருது. அப்போ பாஷாபாய் அவர்கள் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லக்கூடியவங்க 1997 கோயம்புத்தூரில் கலவரம் நடக்குது. இதே இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் மேலே 4 கொலை வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த 4 கொலை வழக்கிலும் அவர் விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கி அரசாங்க பாதுகாப்போடு என்ன செஞ்சிட்ருக்காரு, உலா கொண்டு இருக்கிறார். அப்போ ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் யூடியூப் சேனலாக இருக்கீங்க, நாளைக்கு ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஊடகங்களாக உங்களுக்கும் சேர்த்தா அந்த செய்தியை சொல்கிறோம். ஒரு மனிதரை அறிமுகப்படுத்தும் போது நீங்கள் எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? அதாவது பொதுமக்களை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த செய்தி நீங்கள் போடாமல் கூட கடந்து போயிடலாம். ஆனால் போடுறீங்க. பாஷாபாயை அறிமுகப்படுத்தலேருந்து 82 அறிமுகப்படுத்தணும். இப்போ நான் இப்படி அறிமுகப்படுத்துகிறேன் பாருங்க. அந்த மாதிரி 82 அறிமுகப்படுத்துகிறாமல் 82 98 அறிமுகப்படுத்துகிறாங்க. கோவை குண்டு வெடிப்பில் சிறையில் இருந்த பாஷா மரணமடைந்தார். இப்போ நான் கேட்குறேன், ஒரு மனிதர் இறந்து விட்டார், அவரை அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வரைய இருக்குது. இப்போ நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்துட்டாங்க. முதலமைச்சராக இருக்குமே இறந்துட்டாங்க. அவரை சொல்லும்போது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? முதல்வர் ஜெயலலிதா மரணமடைந்தான்னு சொல்லுவீங்களா, இல்லை ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி இறந்து விட்டான்னு சொல்லுவீங்களா?
அப்போ ஒரு காழ்ப்புணர்ச்சி பாருங்கள். இஸ்லாமியர் என்ற இப்போ நாளைக்கு அர்ஜுன் சம்பத் சாகுறாருன்னு வச்சுக்கோங்க, இயற்கை மரணம் எழுதுறாரு, அவர் அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துவீங்க? இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அர்ஜுன் சம்பத் இறந்து விட்டார்னு சொல்லுவீங்களா? இல்லை கோயம்புத்தூர் கலவரத்தில் 4 பேர்களை ஒருத்தரை எரித்து கொண்டுட்டு 3 பேரை வெட்டி கொண்டு அர்ஜுன் சம்பத் சொல்லுவீங்களா? அப்போ எவ்வளோ ஒரு காழ்ப்புணர்ச்சி பார்த்தீங்களா? ஒரு சமூகத்தினுடைய போராடக்கூடிய ஒரு போராளியாக இருந்திருக்கிறார் அவர். அதனால தான் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்களுடைய இறுதி சடங்குகளை சேர்ந்து. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் வரைக்கும் தான் அவன் தீவிரவாதி, பயங்கரவாதி, நக்சலைட்டு, பிரிவிரவாதி எல்லாமே. ஒருத்தர் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அது வெறும் பிணம்தான். இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் அரசியல் சாசன சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா உங்களுக்கு? சவ ஊர்வலத்துக்கும் சாமி ஊர்வலத்துக்கும் கல்யாண ஊர்வலத்துக்கும் அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும் அவசியமே இல்லை. இன்றைக்கி சாமி ஊர்வலத்துக்கு மட்டும் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னா இவங்க வந்ததுக்கப்புறம் தான். என்றைக்கு இந்து முன்னணி வந்து தமிழகத்தில் கால் ஊன்றி விநாயகர் தூக்கிட்டு போய் பஞ்சாயத்து பண்ணால முஸ்லீம் தெருக்குள்ள போய் பஞ்சாயத்து பண்ணால் அதுக்கப்புறம் தான் சாமி ஊர்வலத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு போகிறாங்க. அதை அப்படியே தொட்டு ஒரு பிரசித்த பெற்ற ஒரு சாமி வளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம மீனாட்சி அம்மன் கோயில், நம்ம அந்த காஞ்சிபுரம் கோயில், இவங்கெல்லாம் வந்து வளம் வராங்கன்னா அந்த பாதுகாப்புக்காக 1-2 போலீஸ் போவாங்க. ஆனால் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அடிப்படையை கூட தெரியாமல் தான் நம்ம என்ன செஞ்சுருக்காரு, நம்ம பிஜேபியினுடைய கோவை மாவட்ட தலைவர் போயிருக்காரு. இல்லை தீவிரவாதிக்கு எப்படி இந்த மாதிரியான ஒரு பேரணி கொடுக்கலாம்? அதை தான் சொல்லி இங்கே பேரணி கிடையாது, ஊர்வலம் கிடையாது, அது ஒரு சபை ஊர்வலம். பேரணி நடத்துல இப்போ பாஷாபாய் வந்து ஜெயிலை விட்டு வெளியில் வந்துட்டார், அவரை வந்து வரவேற்று ஒரு 200-300 பேர் வச்சாங்கன்னா நீங்கள் சொல்கிறதுல லாஜிக் இருக்குது. அவர் தான் இறந்து போயிட்டார். அவர் இருக்கிற வீட்டில் இருந்து அவர் அடக்க ஸ்தலத்துக்கு 3 கிலோமீட்டரு வீடு இங்கே இருக்குது. அடக்கஸ்தலம் எங்கே இருக்குது? நம்ம எல்லா பேர் வீட்டுக்கு பக்கத்துலையா நம்ம வந்து சுடுகாடு வச்சுருக்கோம். ஒரு ஊருக்கு ஒரு சுடுகாடு தான் இருக்குது. அப்போ வீட்டிலேருந்து சுடுகாடு போகிற வரைக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும்? 1 கிலோமீட்டர் இருக்கும், 2 கிலோமீட்டர் இருக்கும், சமயத்தில் 3 கிலோமீட்டர் இருக்கும். இன்றைக்குள்ள சூழ்நிலைக்கு யாரும் நடந்து போக முடியாது. அதுக்காக நடந்து போகிறாங்க, வாகனத்தில் போகிறவங்க, காரில் போகிறாங்க. இதுக்கு அனுமதியே தேவையில்லையே. அதுலேயும் அவர் 25 ஆண்டு காலம் செஞ்ச தவறுக்கு உங்களுடைய கூற்று பிரகாரம் ஒரு குற்றவாளியாக இருந்தால் கூட உங்களுடைய கூட்டு பிரகாரம் அவர் தண்டனை அனுபவிச்சிட்டார். அவர் இறந்து விட்டார். இறந்ததுக்கப்புறம் அவர் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கோயம்புத்தூரில் இருக்கிற போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் தெரியாதா? பிஜேபியினுடைய மாநில தலைவருக்கு இருக்கிற அந்த அறிவு வந்து ஐஏஎஸ் படித்த ஐபிஎஸ் படித்த அதிகாரிக்கு இருக்காது. அவங்களுக்கு அது தெரியும். அதனால தான் அவங்க அனுமதிக்கிறாங்க. இது வந்து கான்ஸ்டியூஷனில் இந்த இருக்குது. ஒருத்தர் இறந்து விட்டால் அதே மாதிரி தான் நம்ம ஐயா வீரப்பனராக இருக்கட்டும், அவங்களுக்கும் ஊர்வலமாக தூக்கிட்டு போய் தான் அடக்கம் பண்ணாங்க. பாஷாபாய் மேலே குற்றச்சாட்டு, அதை விட பெரிய டான் அவர். நம்ம பாஷையில் சொல்வதாக இருந்தால் இறந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இத்தனைக்கு போலீஸார் ஒரு பதற்றமான சூழல் ஆகும். இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் பண்ணுறது வந்து மிக மிக தவறு. திமுக அரசு வந்து திட்டமிட்டு ஒரு கலவரத்துக்கு 98 மாதிரி இது கோவையை மாற்ற பார்க்குறான்ற மாதிரி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அதாவது பாஷாபாயுடைய இவங்க சொன்னதுக்கு நேர் மாற்றமாக பாஷாபாயுடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் எந்த அசாம்பாவும் நடக்கவில்லை. இறைவன் காப்பாற்றினான். சரி, இவங்க கூட்டு பிரகாரம் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை இது இருக்குது பாருங்கள், அரசியல் சாசனம் சொல்லுது பாருங்கள், அடிப்படை சடங்கு சம்பிரதாயம். அதைத்தான் அந்த இருக்கிற மக்கள் செஞ்சுருக்காங்க. எந்த இயக்கவாதியும் எடுத்து செய்யலை. அவர் அல்லுமா தலைவர்னு சொல்கிறாங்க. அந்த அல்லுமா தலைவரெல்லாம் யாருமே அங்கே கிடையாது. அவரை சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள், நட்புகள், அவருடைய அனுதாபிகள் எல்லாரும் சேர்ந்து அவர் வீட்டிலேருந்து எடுத்து போய் அடக்க மாட்டாங்களே தவிர இதுக்கு வந்து பேரணி ஊர்வலன்றதே வைக்கக்கூடாது. இவங்க செய்ய போகிறாங்க பாருங்கள். இப்போ பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு. அவர் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். அவர் வந்து ஐஏஎஸ் படிச்சிருக்காரு. அவர் என்ன படித்தாருன்னே தெரியலை. அவர் என்ன சொல்கிறாரா, நாங்கள் வர வெள்ளிக்கிழமை நாளை மறுநாள் வந்து நாங்கள் வந்து கருப்பு தினம் அனுபவிக்க போகிறோம். அவர் தான் கலவரத்துக்கு இப்போ தூபம் போடுறாரு. பலவீனமான இந்துக்களை வந்து பாஜாபாய் பேரை சொல்லுவாங்க. இந்த பிணந்தின்னி அரசியல்னு சொல்லுவாங்கல்ல. உங்களுக்கு பிஜேபிக்கு எந்த கொள்கையும் கிடையாது. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? இன்றைக்கி 3வது தடவை ஹாட்ரிக் அடித்து இன்றைக்கி மத்தியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்கன்னா அவனுக்கு என்ன அரசியல் இருக்குது? அவங்களுக்கு வந்து இஸ்லாமியர்களுடைய பிணத்தின் மீது அந்த மாதிரி மக்களை பிளவுபடுத்தி இஸ்லாமியர்களுடைய பிணத்தின் மீது ரத்தத்தின் மீது அவங்க ஆட்சி அமர்ந்தாங்க. அவங்களுக்கு எந்த கொள்கையுமே கிடையாது. பாகிஸ்தான் ஒழிய, பசுமாடு வாழ்க, இதானே கோஷம் போடுவாங்க. அவங்களுக்கு கொள்கை கிடையாது. அப்போ இதை வச்சு அவங்க தான் செய்கிறாங்களே தவிர அவங்க தான் திட்டமிடுறாங்களே தவிர திமுக அரசுக்கு ஒன்றும் தெரியாது கிடையாது. அங்கே இருக்கிற கோயம்புத்தூரில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு அதிகாரிகளுக்கு தெரியாத சட்டத்திட்டம் இந்த பிஜேபிக்காரனுக்கு தெரியாப்போ தான் நான் தெரியாமல் கேட்குறேன். அவங்களுக்கு அனுமதி இருக்க போய் தானே கொடுக்கல, மிரட்டி வாங்கலாங்களா யாராவது? அப்படிலாம் கிடையாது. ஒரு மனிதன் இறந்து விட்டால் நான் என்ன கேட்குறேன்னா, தூக்கில் போடும்போது கூட என்ன கேட்குறாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? இப்போ என்ன கேட்குறாங்க, நான் ஒரு தூக்கு தண்டனை கைதுன்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் ஆனாலும் ஆகலான்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. என் கடைசி ஆசை கேட்குறாங்க, ஐயா நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் அரசாங்கம் என்னை புதைச்சிடாமல் தயவு செய்து என் வீட்டில் இருந்து நான் அடக்கஸ்தலம் வரைக்கும் என்னுடைய உறவினர் 100 பேர் கொண்டு போய்க்கணும், அதை நிறைவேற்ற தானே செய்வாங்க. இது சாதாரணமாக ஒரு இந்திய நாட்டில் குடிமக்களுக்கு அரசியல் சாசனம் வழங்கி உள்ளது. இதை கூட ஒருத்தர் இதை அரசியல் பண்ணுறது தான்.
சரி 98 பாஷாபாய் வந்து குண்டுவெடிப்பு வழக்கில் வந்து சம்மந்தப்பட்டார், அவர் தீவிரவாதின்னு சொல்லுவீங்க. 97 அதுலேருந்து 3 மாதத்துக்கு முன்னாடி 97 அங்கே என்ன நடந்துச்சு? இதே காவல்துறையும் இந்து மக்கள் கட்சியும் சேர்ந்து தானே 19 முஸ்லீம்களை சுட்டு போனால் அதுக்கு நீதி இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கலையே. அதை கேட்டு நாங்கள் பிரச்சனையும் பண்ணலையே. போலீஸார் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க, கலவரம்னா இந்துக்களும் முஸ்லீம்களும் சேர்ந்துல சாகணும். 19 முஸ்லீம்கள் மட்டும் எப்படி செத்தாங்க அங்கே? அப்போ கோடிக்கணக்கான ரூபா அங்கே சூறையாடப்பட்டுச்சு. இதே திமுக ஆட்சியில் தான் நடந்துச்சு. அந்த சுடப்பட்ட அந்த காவலர்களுக்கோ சுடப்பட்ட காவலர்களுக்கும் சுட்ட காவலர்களுக்கும் எந்த தண்டனையும் கிடைக்கல, யாரும் எந்த விசாரணையும் வைக்கல. அப்போ திமுக அரசு இருந்துச்சு. சுடப்பட்டு இறந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு எந்த நீதி நிவாரணம் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கல. நம்ம அதை கேட்கவே இல்லையே. அப்போ இவங்க வந்து பிணத்தில் மேலே அரசு இவங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவர் இந்து முன்னணியை சேர்ந்த காடேஸ்வர சுப்பிரமணியன் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, அதில் கலந்துக்கிட்டாங்க பாருங்கள் முஸ்லீம் இல்லாத ஆளுங்க. முஸ்லீம்களை விட்டுருங்க, முஸ்லீம்களை கலந்துக்கிறத என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்ஐஏ அதிகாரிகளுக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறேன். என்ஐஏ அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்று. இந்தியாவில் யார் யார் இஸ்லாமியன், யார் யார் அடிப்படைவாதி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆய்வு பண்ணி உடனே அவங்க அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக கெட்ச் பண்ணி போவாங்க, எடுப்பாங்க, ரிமாண்ட் பண்ணுவாங்க, வழக்கு தொடுப்பாங்க. இவன் இந்த முட்டா பேருக்கு அவங்களுக்கு ரூட்டு கொடுக்குறாங்க. பாஷாபாயுடைய இறுதி ஊர்வலத்தில் இங்கே என்ஐஏ தேடக்கூடிய குற்றவாளிகள் வந்து கலந்துக்குவாங்க பாருங்கள் அப்படின்னு. நான் சொல்லுவது புரியுது அவங்களுக்கு? எல்லாத்துலேயுமே ஓவர்டேக் பண்ணுறது. உனக்கு என்ன வேலை? பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர்னு அந்த வேலையை மட்டும் பார்க்கணும், பிஜேபியினுடைய மாநில தலைவர்னு அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். நீங்கள் என்ன என்ஐஏக்கு என்ன, நீ என்ன என்ஐஏக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு நீ என்ன பெரிய அறிவு சார்ந்தவனா? என்ஐஏக்கு தெரியாதா? பெரிய நகைச்சுவையாக தான் இருக்குது. இல்லை, இந்த விஷயத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏன் தலையிடணும்னு நினைக்கிறாங்க? அரசியல் தான், பிணந்தின அரசியல் தான். அவனுக்கு வேறு என்ன? அதை உங்களுக்கு சொல்ல வந்தேன். அண்ணாமலையார் இப்போ அண்ணாமலை வந்து லண்டனுக்கு படிக்க போயிட்டு இப்போ கொஞ்ச நாள் வந்தார். கொஞ்ச நாள் வந்து அவர் அந்த இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஊடகத்தை வந்து தம்பி விஜய் வந்து ஆக்கிரமம் பண்ணி வச்சுருந்தார். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் வந்ததுக்கப்புறம் திருப்பி அந்த இடத்துக்கு வந்துட்டார். இதை வச்சு இந்து மக்கள்கிட்ட பிஜேபிக்கு ஒரு வலு சேர்க்கணும்னு நினைப்பாங்களே தவிர, நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலையை விட்டுருங்க. இந்த 2024 தேர்தலில் கோயம்புத்தூருக்கு வந்தார்ல நம்ம பிரதமர் நரேந்திர மோடி, அவரே ஒரு நிமிஷம் நின்று அழுதுட்டு தான் போனார். கொஞ்சம் கூட லாஜிக் வேணாமுங்க. இப்போ நான் இறந்து போயிட்டால் மறுநாள் அழுவீங்களா, 20 வருஷம் கழிச்சு அழுவீங்களா? 98 குண்டு வெடிப்பில் பலியான மக்களுக்கு 2024 ஒருத்தன் அழுகிறானா? அது பிணந்தனி அரசியல் தானே, ஓட்டு அரசியல் தானே. ஏன் இப்போ தான் உங்களுக்கு தெரியுமா? 98 பாம்பு பிளாஸ்ட்டில் 54 பேர் செத்துட்டாங்க. நம்ம இந்த நிமிஷம் வரைக்கும் வருந்துடும், அதில் மாட்டுக்கிறது இல்லை. நாங்கள் அழுகிறோம், நீ என்னைக்கு வந்து அழுகிற? 2024 தேர்தலில் அழுகிறாங்க அவன். அப்போ நீங்கள் தெரிஞ்சு இது ஓட்டுக்காக தான். இதை சொல்லும் போது எக்ஸ்ட்ரா 2 ஓட்டு விழுகும். ஆமாம் ஆமாம், பாயெல்லாம் கொண்டு வச்சாங்களே. அப்போ பாய்க்கு அந்த சிந்தனைக்கு எதிரான ஓட்டு நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறான். இதுக்காக தான் நரேந்திர மோடி அழுதார். இப்போ அண்ணாமலை கையில் எடுத்துக்கார், வெள்ளிக்கிழமை கருப்பு தினமாக. இதுக்கு என்ன இருக்குது? அது இறுதி ஓரோட முடிஞ்சு போச்சு. இப்போ நாளைக்கு நீங்கள் பேரணி நடத்துறதுனால என்ன வரப்போகுது? கலவரம் தான் வரும். பலவீனமான இந்துக்களை கூப்பிட்டு நீங்கள் மறுபடியும் அவர் குற்றவாளின்னு தான் ஊருக்கு தெரியும், உலகத்துக்கு தெரியுமே, அரசாங்கமே சொல்லிச்சுல. நாங்கள் எங்களுடைய பார்வையில் அவர் ஒரு இஸ்லாமிய போராளியாக, சமூகத்துக்கு போராடின ஒரு போராளியாக, ஒரு இன போராளியாக நாங்கள் பார்க்குறோம் அவரை. நீங்கள் வந்து தண்டனை கொடுத்த குற்றவாளியாக பார்க்குறீங்க. அப்போ ஊடகத்துக்கு நம்ம சொல்கிறது அப்படி தான். அதை வந்து அறிமுகப்படுத்தும் பொழுதும் வெகுஜன மக்கள்கிட்ட 98 ஆரம்பிக்கும் போது தான் சாதாரண மக்களுக்கு என்ன தெரியுது, அவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி. அப்போ இவர் காடேஸ்வரன் என்ன சொல்கிறாப்புல, அதில் கலந்துக்கிட்ட முஸ்லீம் அல்லாதவங்களை நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் கலந்துருக்கிறார், தமிழ் புலிகள் கட்சியினுடைய நாகிய திருவண்ணூரில் கலந்துருக்கிறார், மாமா தனியரசு கலந்துருக்கிறாரு, வன்னியரசு விடுதலை செய்கிற வன்னியரசு, இந்த மாதிரி முஸ்லீம் அல்லாத கலந்துருக்காங்களே, இவர்கள் எல்லாம் ஈன அரசியல் செய்யலான்னு விமர்சனம் பண்ணுறேன். கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா? நட்புன்ற அடிப்படையில் இன விடுதலைக்காக நான் மேற்கொண்டு காமிச்சிய ஒவ்வொருத்தங்களும் தங்களுடைய இனத்துக்காக, தன்னுடைய சமூகத்துக்காக போராடக்கூடியவர்கள். அவங்களுக்கு எல்லா பேருமே சட்டம் தெரிஞ்சவங்க. இறப்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது சட்டப்படி குற்றம் அல்ல, யார் வேணாலும் கலந்துக்கலாம். அப்போ ஒரு சாதாரண ஒரு இறப்பு விஷயத்தில் போய் கலந்துக்கிறவங்களை ஈனாரு நான் கேட்குறேன். இப்போ நாட்டில் எல்லாத்துக்கும் போராடுறாங்களே, நான் போராட்டத்தை உங்களுக்கு சொல்லி தெரியணும் அவசியம் இல்லை. காலையில் விடிஞ்சா அடைஞ்சா 10 போராட்டம் நடத்துது. யார் நடத்துகிறா? இந்துக்கள் தானே நடத்துகிறாங்க. எந்த இடத்துல காடேஸ்வரன் போய் நின்றாரு சொல்லுங்கள் பாப்பா? காடேஸ்வர சுப்பிரமணியம் இந்து முன்னணினா எல்லாம் ஜாதியும் தானேப்பா. அதான் எல்லாமே இந்துக்கள் தானே. உன்னுடைய பார்வையில் இந்த அரிட்டா பெட்டி ஓடிட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக அரிட்டா பெட்டி நீ கூப்பிடாமல் போகணும், உன்னை வெத்தலா வச்சு அணைக்கக்கூடாது. நான் இந்துக்களுக்காக போராடுகிறேன் என்று சொன்னால் ஒவ்வொரு இந்துக்களும் இன்றைக்கி சொந்த வீட்டில் இருக்கணும், ஒவ்வொரு சிந்து 3 நேரம் சாப்பிடணும், ஒவ்வொன்றும் ஒரு தொழில், எல்லா இந்துக்களையும் நீ முன்னேற்றிட்டேன்னா முன்னணி அந்த பேருக்கே அர்த்தம் கிடையாது. அந்த பேருக்கு அந்த அர்த்தம் தெரியல அவங்க. இதே தான் என்னுடைய புரட்சியார் பழனிபாபா சொல்லியிருக்காரு, இந்து முன்னணி, இந்து பார்த்து பற்றி பேசுகிறியா, பள்ளிவாசல் வந்து நான் கரண்ட் கொடுக்குறேன்னா சொல்லியிருக்காரு.
நம்மளும் அதை தான் சொல்கிறோம். இந்து முன்னோட கொள்கையை பேசுகிறியா, 4 வேதங்களை பேசுகிறியா, நற்செய்திகளை பேசுகிறியா, நம்ம ஆமதிப்போம். அங்கே கூட்டம் போட்டுவிட்டு இஸ்லாமியர்களுடைய வெறுப்பு பேசுகிறது, கிறிஸ்தவர்களை வெறுப்பு பேசுகிறது, அந்நிய கைக்குலிங்கிறது, இவங்களுடைய பேச்சே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காஷ்மீர் முஸ்லீம்களை சேர்க்கணுமே, ஒருபடி மண்ணை கூட நீங்கள் எடுக்க முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் பாய் இருந்தான்னு வச்சுக்கோ, நீ பாகிஸ்தான் போகணுமே. அவங்க முரண்பாடு பாருங்கள். உங்களுக்கு காஷ்மீரில் இருக்கிற 90% முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கணும். ஓகே இருக்கட்டும், நான் இருக்கேன் பக்கத்தில், ஏன்னா பாகிஸ்தான் போங்கிறேன். நாங்கள் எதுக்கிட்டா போகணும்? 2000 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே வந்து திராவிட இனத்திலேருந்து தமிழ் இனத்திலேருந்து ஏதோ ஒடுக்கப்பட்ட பிற்படுத்த சமூகத்திலேருந்து முஸ்லீமாக மாறினவங்க. நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குறோம், நாளைக்கு விட்டுருவோம். அது எங்களுடைய கான்ஸ்டியூஷன் ரைட்டு. நீ என்ன எங்களை சொல்கிறது? உன்னுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர் எங்கேருந்து வந்தாங்க? வரலாறு தானே. இங்கேருந்து இஸ்லாமிய திராவிட இனத்திலேருந்து முஸ்லீமாக மாறினவங்க. ஆரிய என்ன எங்கேருந்து வந்துச்சு? நான் சின்ன பிள்ளையில் வரலாறு படிச்சிருக்கோமே. கைபர் போலன் கணவாய் வழியாக ஆரியர்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு வந்தார்கள். அந்த குரூப்பு தான் ராமகோபாலன் குரூப்பு. அவங்களுக்கு சொம்பு அடிக்கிறவங்க தான் அண்ணாமலை மாதிரி அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆளுங்க. இதில் மாட்டுக்கு உன்னுடைய நீ எவனை தலைவனாக எவனை கொள்கையாக ஏற்றுக்க அவனுக்கு அந்த நாட்டுக்கு சம்மந்தமே இல்லையே. வரலாறு இப்படி தானே பதிவு செய்யுது. இந்தியாவில் இருக்கிற 135 கோடியில் வெறும் 5% தானே. 5% மக்களை தான் இந்துக்கள்னு சொல்லியே தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற 125 ஜாதி இந்துக்கள்னு சொல்லலை. அதே மாதிரி தான் இதுவும். இப்போ அன்றைக்கி பாருங்கள், நம்ம இசைஞானி இளையராஜா இசையில் கடவுள்னு சொல்கிறாங்க. அவர் இசையை கேட்காதவங்க உலகம் ஃபுல்லாக அவர் இசையை கேட்காதவங்க யாரும். அந்தளவுக்கு உள்ளவரை ஒரு இடத்துக்கு போகும்பொழுது தடுக்கிறாங்க. தடுத்து இதுக்குள்ளே இதை தாண்டி நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது பிரச்சனையாகி உங்களை மாதிரி ஊடகம் வெளியிட்டவுடனே சமாளிக்கிறாங்க. இல்லைங்க, அவருக்கு வந்து இந்த மண்டபத்துக்கு வந்து அவரை பூசாரியை தவிர யாருக்குமே அனுமதி கிடையாது, அதனால் வரும்போது நாங்கள் தடுத்தோம். அவர் நல்லா, நீங்கள் காணொலியை பார்த்தா அவங்களுக்கு நல்லா தெரியும், அவர் அனுமதிக்கப்பட்ட இடத்தினால தான் அவர் கூட ஒரு காவலரும் கூட போகிறாரு, தாண்டி போகிறாரு. போனவரை அவருக்குன்னா தெரியாதா? இந்த இடத்துக்கு போகணும், இந்த இடத்துக்கு போகக்கூடாங்கிறது அவருக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாது. அவர் நிறையா கோயில்களுக்கு போகிறவர் தானே. அவருக்கு அந்த கோயிலுக்கு நம்ம அந்த இடம் வரைக்கும் போகலான்னு சொல்லி தான் அவர் போகிறாரு. போனவரை நீ அங்கே போகாதான்னு சொல்லி ஒருத்தர் நிப்பாட்டி வந்து இந்த இடத்துல நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் முகத்தை ஒரு மாதிரியாக வச்சு அவரை பேசி வெளியே அனுப்பிச்சிட்டு ஊடகத்தில் அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகுமே. இல்லை இந்த இடம் வந்து எங்களுக்குரிய இடம், அப்படி கடவுளுக்குரிய எதுவுமே கிடையாது. முக்கியமான அந்தஸ்தில் இருக்கிற உயர் பதவியில் இருக்கிறவங்க பிராமணர் வந்தால் நீங்கள் கற்பகரத்தில் அனுமதிக்க தானே செய்கிறீங்க. அப்போ இதுதான் பார்ப்பனியம். நீங்கள் வந்து எவ்வளோ உயர்ந்தரத்தில் பணக்கார ஏங்க நம்ம ஜனாதிபதிக்கே செஞ்சாங்க. இவங்க ஜனாதிபதிக்கே செஞ்சவங்க தானே. அது அவங்க தான் உணரணும். இப்போ அவங்க தான் உணரணும். நம்ம வந்து என்ன தான் உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தாலும் ஆரிய பார்வையில் பிராமணருடைய பார்வையில் நம்ம வந்து சூத்திரம் தான், நம்ம தாழ்த்தப்பட்ட மக்கள் தான், அந்த மக்கள் தான் உணரணும். அதனால தான் அந்த மக்கள் தான் அவங்களுக்கு எதிராக போராடணும். புரியுது அவங்களுக்கு? அதுதான் செய்தி. அப்போ இந்த பாஷாபாயை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து காலத்தின் சூழ்நிலையில் அவர் ஒரு இஸ்லாமிய போராளியாக வேறு வழியே இல்லாமல் மாறார். அதாவதுங்க, அண்ணன் தம்பி 5 பேர் இருக்காங்க, 5 பேருக்கு ஒரு குணங்கள் இருக்கும். இப்போ என்னை வந்து ஒருத்தன் கெட்ட வார்த்தை திட்டான்னு வச்சுங்க, போட உனக்கு தெரிஞ்சு அப்படின்னு. என் தம்பி அப்படி இருக்க மாட்டான், திருப்பி திட்டுவான். இன்னொருத்தன் அவனை போய் அடிப்பான். இது மனிதனுடைய இயற்கை குணம். அரசியல் சாசனமே சொல்லுது, உங்களை உயிரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்வதற்காக தாக்குவது தவறில்லை, சட்டமே சொல்லுது. அந்த தற்காப்பு நடவடிக்கை தான் முஸ்லீம்கள் பாஷாபாயாக இருக்கட்டும், பள்ளி பாபாவாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், எல்லா பேருமே நாங்கள் வந்து தற்காப்பு நடவடிக்கை தான் எடுக்கிறோமே தவிர நாங்கள் வந்து தாக்குதலை தொடங்குவது கிடையாது. கூடுமானவரை எவ்வளவு முடியுமோ அரசியல் சாசன சட்டத்துக்கு அனுசரித்து தான் நம்ம போகிறோம். வேறு வழியே இல்லாதவங்களுக்கு தான் நம்ம சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இந்த பேட்டியை நிறைவு செய்கிறேன். பழனிபாபா அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அவருடைய வழக்கில் குற்றஞ்சாட்டம் பல பேட்டியில் நான் சொல்லியிருக்கேன். குற்றஞ்சாட்டம் எல்லாமே விடுதலை ஆகிட்டாங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, சந்தேகத்தினுடைய பலனை குற்றவாளிக்கு அளிக்கிறோம். அப்படி அவசியமே கிடையாது. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட அரசியல் சாசன சட்டம் அப்படி சொல்லவே இல்லை. நீங்களாக எடுத்துக்கிட்டு தான் இருக்குது. சந்தேகத்தினுடைய பலன் எது குற்றவாளி கொடுக்குறீங்க? நான் தெரியாமல் இருக்கிறேன். சந்தேகத்தினுடைய பலன் அரசு எடுத்துக்கோங்க. சந்தேகத்தினுடைய பலனை குற்றவாளிகளுக்கு சாதகமாக்கி நான் விடுதலை செய்தேன். அப்போ பழனி பாபா எப்போ செத்தார்? தன்னை தானே கோடாலியால் வெட்டிக்கிட்டு செத்துட்டாரா? 1. 2வது, ஊர் பார்க்க உலகம் பார்க்க இந்த பாபர் மசூதி இடித்து தரைமுக மாட்டப்பட்டுச்சு. சரி, சொத்தை எடுத்துக்கிட்டாங்க, நீங்களே வச்சுக்கோன்னு சொல்லி பெருந்தன்மையாக இந்திய முஸ்லீம்கள் கடந்து போயிட்டாங்க. அப்படி கடந்து போனனால இன்றைக்கி 7 பள்ளிவாசல் கேள்விக்குறியாக இருக்குது. எப்போ வேணாலும் பூட்டப்படலாம், எப்போ வேணாலும் இடிக்கப்படலாம்ன்ற கண்டிஷனில் இருக்குது. அது எதிர்காலத்தில் அது என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்போ பாபர் மசூதியை இடித்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கல இதே நீதிமன்றங்கள். ஜனநாயகத்தினுடைய 3வது தூண் என்ன செய்யலை? அப்போ பாபர் மசூதி எப்படி இடிஞ்சிச்சு?
பூகம்பம் வந்து இடிஞ்சிருச்சா? ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்போ இந்த மாதிரியான நீதிகள் கிடைக்காம பொழுது தானே ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி சந்தேகத்தினுடைய பலனை குற்றவாளிகளுக்கு சாதகமாக்கி நீங்கள் விடுதலை செய்கிறீங்க. அந்த குற்றவாளிக்கு எவன் பாதிக்கப்பட்டானோ நீதிமன்ற வளாகத்திலேயே நடுரோட்டில் வச்சு தண்டனை கொடுக்குறான். இது எல்லா பேருக்குமே பொருந்தும். இதில் சாதி கிடையாது, மதம் கிடையாது, இதில் வந்து இனம் கிடையாது, இது எல்லா பேருக்குமே பொருந்தும். அப்போ பொது மன்னிப்பில் என்ன செஞ்சுருக்கணும்? அவர் வந்து வெளியிட்டு இருந்திருக்கணும். இப்போ ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யணுன்ற அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் அம்மையார் லீலாவதி கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களும் தானாகிருஷ்ண வழக்கில் சம்மந்தப்பட்ட நம்ம மதுரையில் வெளியில் வந்தாங்க, இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. மேலே உளவு கொலையாளிகள் வெளியே வந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? மேலே உளவில் குற்றம் சாட்டப்பட்டவங்க 30 வருஷம் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த சலுகை இஸ்லாமியர்களுக்கு கிடைக்கவே இல்லை. 7 தமிழர் தப்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்தாலும் 30 ஆண்டு காலம் அவங்க முடிச்சுட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ இது வந்து மறுக்கப்பட்ட நீதியாக தான் இருக்குது. இந்துக்களுக்கு ஒரு சட்டம், முஸ்லீம் சட்டம் இருக்கும்போது பாஷாபாய் மார்கள் ஆளுகள் வந்து உருவாகிறதுக்கு அரசுகள் தான் காரணம். இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து திமுகவை ஆர்எஸ்எஸ்ஐ கடிவாளம் போட்டு கட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா பாஷாபாய் உருவாயிருக்கே மாட்டார். இன்றைக்கி ஒரு ரியல் எஸ்டேட் அதிபராக, ஒரு தொழிலதிபராக சாமானியமாக இருந்திருப்பார். உருவாக்குனது அவர் தான். அவர் தனிப்பட்ட முறையில் 40 ஆண்டு காலம் அவர் என்னதான் அவர் தவறு செய்திருந்தாலும் அரசியல் சாசன பிரகாரம் அவர் செஞ்ச அத்தனை தவறுகளுக்கும், நீங்கள் சொல்கிற அத்தனை தவறுகளுக்குமே அவர் சட்டப்படி தண்டனை அனுபவித்தவர். அந்த பரவலில் இருக்கும்பொழுது அவர் என்ன செஞ்சுருக்காரு? இறந்திருக்கார். அவரை தீவிரவாதியாக, பயங்கரவாதியை சித்தரிப்பதெல்லாம் இஸ்லாமிய வெறுப்புணர்ச்சி தான். அவர் ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து தன்னுடைய சமூகத்துக்காக போராடியவர். அவர் வந்து அவரை நாங்கள் நன்றியுடன் நினைவு கூறுகிறோம் எப்போதுமே இஸ்லாமியர்கள். நன்றி.